இல்ல இந்த வீடு நாங்க இப்ப வாங்குவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு சர்ப்ரைஸ். செம்மையா இருக்கு அந்த வீடு. ரொம்ப பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி. ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஐயோ சொட்டெல்லாம் தெரியுது, எங்க வரேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல சொல்றேன், இருங்க. வா உள்ள ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, சும்மா ஒரு 5 நிமிஷம் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. விஷயம்ன்றது ராமுக்கே நான் இப்பதான் ரிவீல் பண்ணேன். என்ன ராமா, இங்க வா சொல்றேன். என்ன வீடியோ தெரியுமா? நாங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம் இல்லையா? நான் அந்த வீட்டை ரிவீல் பண்ண போறேன். ஹோம் டூர் போட போறேன். ஆமா, அந்த வீட்டை நாங்க ஃபர்ஸ்ட் ரூம் டூர் போடுறோம், அப்புறம் ஹோம் டூர், அப்படி எல்லாத்தையும் மொத்தமா போடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ரூம் டூர் மட்டும் பாருங்க. இல்ல இந்த வீடு நாங்க இப்ப வாங்குவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு சர்ப்ரைஸ். செம்மையா இருக்கு அந்த வீடு. ரொம்ப பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி. பிரச்சனையான்னு கேட்டீங்க, பிரச்சனை நம்மளால வாங்க முடியலன்னு நம்மள கஷ்டப்படவே கூடாது. இது ஒண்ணு போதும், அந்த அளவுக்கு மன திருப்தி. அது நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்பா இது போதுண்டா அப்படின்னு நினைக்க தோணும். நம்ம எப்படா இதே மாதிரி இன்னொரு வீடு கட்டணும் அப்படியே ஒரு லட்சியம் ஓடும்ல. அதை போய் பாருங்க. நீங்க கனவு இல்லத்ததுல நீங்க பாக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பாருங்க மேடம். அது பாத்தீங்க அப்படின்னா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி நாங்க ஒரு கியூட்டான வீடு வாங்குவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பதான் நாங்க அந்த வீடியோவை பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். அந்த வீடு என்னன்றத சொல்றோம். எத்தனை சென்ட்ல வாங்கணும், எத்தனை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் நாங்கள் வாங்கின உடனே பால்லாம் காய்ச்சல நாங்கள் கூடியே போயிட்டோம். அந்த அளவுக்கு அந்த வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்லாம் இருக்கு. பால்லாம் காய்ச்ச கிடையாது அந்த வீடு. நாங்கள் பால் காய்ச்சலாம் இருங்க, ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன், கை வலிக்குது. முக்கியமா அந்த வீட்டில் நாங்கள் பால்லாம் எதுவுமே காய்ச்சல. அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் குடி போயிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு. நாங்கள் ரொம்ப அந்த இதை பார்த்து ஓகே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்ட நாளும் உண்டு. இன்னைக்கு அந்த வீடை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு சின்ன வீடு நீயும் நானும் இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மகி கல்யாணம் பண்ணா அவனோட பொண்டாட்டியோட அவன் இந்த வீட்டுல இருந்துக்குருவான். நம்மளுக்கு ஒரு வீடு வேணும்ல. ஆனா அதுலயுமே மகிழன் இருப்பான். அது எப்படின்றத காமிக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா, என்னடா வீடு அடுத்து ஒரு வீடா, இப்பதான் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டது, உடனே பால் காய்ச்சாம குடி போயிட்டாங்களோ அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. உங்க மைண்ட்லாம் அங்க போகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே அந்த வீடு நான் ரிவீல் பண்ண போறேன். 1 2 3 இதுதான் அந்த வீடு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் திட்டாதீங்க. இந்த வீடை பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இது போதும், இந்த வீடு நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி எனக்கும் ராமனுக்காக இந்த வீடு கட்ட போறேன் நான் அப்படின்ற மாதிரி அழகா இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட போட்டோஸ், நாங்க கப்புள்ஸா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் ஏசிக்கு பிளக் பாயிண்ட்டு, நாங்கள் இருக்கிற மாதிரி அந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு ஹாலு, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோஃபா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு வீடு மாதிரியே க்யூட்டாக ஒரு வீடு. ஹால் மட்டும் அப்படின்ற மாதிரி அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காண்டி இந்த சின்ன விளாக் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப இது யார் எனக்கு அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் ஃபேஷன் ஹப். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வீடு கட்டியிருக்காங்க, ஒரே நிமிஷம் இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வீடு கட்டியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து என்னோட ரூம்னு சொல்ல முடியாது, இது பர்த்டே ஒரு இது மாதிரி இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலுமே இது அழகா இருக்கு. பாருங்க, ஃபுல்லாமே என்னோட போட்டோஸ், நான் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ், கீழே புல்வெளி மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம், சாரி ஃப்ரேம் தான், இருந்தாலுமே அது ஒரு யூனிக்கா 3D மாடல்ல கொடுத்துருக்க மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. இது தவிர நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை மட்டும் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு.
சரி குட்டியாக நான் இன்னைக்கு வீடியோ வேற இல்லை, இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து. இது காமெடியாக எடுத்துக்கோங்க, என் மேலே கோவப்படாதீங்க. இப்படி வீடு இல்லாதவங்களை கேலி பண்ணுறீங்களா அப்படிலாம் ஒரு கூட்டம் வந்துடும், அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது. கிஃப்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலே உங்கள் அக்காவோ தங்கச்சியோ வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது வாவ், அவன் பால் காய்ச்சி கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல. அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏசியோட பிளக் பாயிண்ட் கொண்டு இருக்கு. அண்ட் வந்து செவத்தில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தெரியுதா அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது. இதை நான் வந்து என் ஹாலில் வைக்க போகிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோஸ் போடுவேன், இன்னைக்கு போடுவேன் இல்லை நாளைக்கு போடுவேன். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் வந்து இது வந்து ராம என் கையில் கொடுத்தான், ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் நான் மகிலாம் இருக்க. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னா லெக்சரல் தென்காசிக்கு போகும்போது பிறந்த நாளுக்கு போகிறோம். மகிதர்ஷன் பிறந்த நாளுக்கு போகும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு வயக்காட்டில் நின்று அழகாக இருக்குது. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. எனக்கு பர்த்டேலாம் இன்னும் வரல, முடிஞ்சிருச்சு 7ஆம் மாதம். இந்த ஹாப்பி பர்த்டே தான். இதுவும் பர்த்டே கேக் வச்ச மாதிரி தான் ஒன்று இருக்குது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய வீடை பார்த்து கூட எனக்கு சந்தோஷப்படணும்னு தெரில, ஆனால் இந்த வீடை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு இப்போ வரைய கேட்காத ஆளே இல்லை. அந்தளவுக்கு என்னோட ஹெல்த்தை இன்னுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு. நான் சூப்பராக இருக்கேன், எனக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. லைட்டாக அப்பப்போ பெயின் இருக்கும், மற்றபடி எல்லாமே க்யூர் ஆகி சூப்பராக ஆகிட்டேன். உங்களுக்கு வந்து நான் லைட்டிங் போடாதனால நான் இந்த ஒரே ஒரு லைட்டில் தான் உட்காந்துருக்கேன். அப்படி ஹாலிட் இன்னும் வந்து நான் ஃபேஸுக்கு லைட் எதுவுமே வைக்கல, அதனால் உங்களுக்கு புள்ளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. லாஸ்ட்டாக நாங்கள் கனியை மீட் பண்ணதுலேயுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எங்கேயாவது போங்க, உங்களோட ரொம்ப நீங்கள் வந்து மனசில் ரொம்ப வேதனையாக இருப்பீங்க, டூர் எங்கேயாவது பிளான் பண்ணி போங்க, ஃபேமிலியாக போங்க, எல்லாரோடையும் சேர்ந்து போங்க, இல்லை நீங்கள் மட்டும் கப்புள்ஸாக போயிட்டு வாங்க, எங்கேயாச்சும் வெளியே நல்லா போயிட்டு வாங்க நிறைய பேர் சொன்னீங்க. பர்சனலாகவுமே நிறைய பேர் அக்கா எல்லாருமே வெளியே எங்கேயாவது போயிட்டு வா, எல்லாம் எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போகிறோம். கொஞ்சம் வேலைங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குன்றனால தான் எங்கேயுமே எங்களால் போக முடியல. கீரமங்கலத்துக்கு கூட எங்களால் போக முடியல, எங்கேயுமே போகலை. சரி, போகும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப வந்து என்னை இவ்வளோ பேர் வந்து என்னை நல்லா விசாரிக்கிறீங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னீங்க. நிறைய பேர் போட வேணாங்க்கா, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க, எங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட மனசில் எவ்வளோ பெரிய வலி இருக்குன்னு தெரியுது. ஒரு 2-3 நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் வந்தாலே அவ்வளோ வலி இருக்கும். நீங்கள் உங்கள் கருவை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட வலி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சொல்லும் போது எனக்கு வந்து பேச்சு வரல. வந்து இப்போ கூட நீங்கள் வந்து அதை பற்றி பேசாதீங்க விடுங்கன்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோவும் கேட்குறீங்க. நான் வந்து இன்னும் 2 ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, நான் 2யுமே ஒரே வீடியோவில் போட்டு முடிச்சிடலாம் இந்த டாப்பிக்கவே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் வந்து அக்காவுக்கு நிறைய பேர் சுபா அக்காவுக்கு நீங்கள் சொல்லவே இல்லையா, அதுக்கான வீடியோ எதுவுமே வரவே இல்லை, கண்டிப்பாக எடுத்திருப்பீங்கல்ல அப்படின்லாம் கேட்டீங்க. எடுத்தோம், ஆனால் போடலை. சரி, இனிமேல் அந்த டாபிக் வேணான்னு நினச்சேன் நான். நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் கூட நேற்று கனியை மீட் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வீடியோவில் கூட நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ போடலையா, சுபா அக்காவுக்குலாம் நீங்கள் சொன்ன வீடியோ ரிவீல் பண்ண வீடியோ எடுக்கலையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எடுத்தோம். கண்டிப்பாக நான் வந்து அந்த 2 வீடியோ மட்டும் நான் போட்டு முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த டாப்பிக்கே நம்ம ஓட்டுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் வேணாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரிவீல் பண்ண வீடியோவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் 2 ஸ்கேன் இருக்குது, நான் ஒரே வீடியோவாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்கமிங் எல்லா வீடியோவுமே வரும். எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணி என்னோட உடம்பு எப்படி இருக்குது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேவா. இப்போ கஸ்டமர்ஸுமே சரி, நிறைய பேர் நான் இன்னைக்கு நிறைய கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன். ராம் கொஞ்சம் இன்னைக்கு வெளியூர் போயிட்டாரு, அதனால ஃபுல்லாக எனக்கு கஸ்டமர்கிட்ட நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோட வாய்ஸ் கேட்டு ஹெல்த் எப்படி அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. நான் சூப்பராக இருக்கேன், ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டேன். இன்னுமே என்னை ஸ்ட்ராங் படுத்திக்கிறதுக்கு நிறையா வந்து
முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பி ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்காக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இதை உங்களுக்கு நான் ஒரு ஃப்ராங்க் மாதிரி எடுத்தேன் இந்த வீடு மேட்ரு. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைய பேர் வந்து மகி என்ன ஃபீல் பண்ணா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுன்னு கேட்டீங்க. இங்கே பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தங்க மாதிரி பார்த்துக்கிட்டான். நான் வந்து என்னை நடக்கவே விட மாட்டான், என் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பான், என் வயிற்று தொட்டு தொட்டு பார்ப்பான். வயிற்றுல என்ன இருந்துச்சு? அம்மா வயிற்றுல என்ன இருந்துச்சு? பாப்பாவா தம்பியா? பாப்பாவா தம்பியானா தம்பி. என்ன இருந்துச்சுன்னா பாப்பா. என்னை வந்து எனக்கு டாக்டர் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி ஈவினிங் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் வாக்கிங் மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சில நேரம் மறந்துடுவேன். மகி என்ன சொல்லுவேன்? அம்மா எப்படி சொல்லுவேன்? அம்மா என்ன சொல்லி கூட்டிகிட்டு போவேன் வெளியே நடக்க? எப்படி சொல்லுவேன்? டாக்டர் வந்து நடக்கணும்னு சொல்லுவாங்களா, அதனால என்னை எப்படியோ சொல்லுவான். நான் வந்து நடக்க வேணாம்னு சொல்லி உட்காந்துருந்தனாலுமே மகி வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, அம்மா டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்கம்மா, வாமா நடப்போம் அப்படின்னு சொல்லுவான். என் தங்கம்மையன் என்னை அவ்வளோ தங்கமாக பாட்டேன். என்னை உட்கார விட மாட்டான். வெளியே நின்றுனா சேர் எடுத்துகிட்டு வந்து போடுவான். என்னப்பா என்னை அப்படி தான் நீ பார்த்துக்கிட்ட. அம்மா முத்தம் கொடுத்துரு. ஓகே, பாய் சொல்லு எல்லாத்துக்கும். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். தம்பி வேணுமா? அடுத்த வருஷம் வரும்.